பராசக்தி 1960ஸ்ல இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டுல போராடின செலியன் பத்தின கதை தான் இந்த பராசக்தி படம். பராசக்தி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 1960ஸ்ல இந்தி திணிப்புக்கு எதிராக செலியன் அப்புறம் அவரோட தம்பி சின்னதுரை இவங்க 2 பேரும் சேர்ந்து போராடின கதைய இப்ப இருக்கிற கமர்ஷியல் சினிமா ட்ரீட்மெண்ட் மூலியமா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் டிராமா மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க டைரக்டர் சுதா கொங்கரா. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட செட் ஒர்க், முக்கியமா அந்த ட்ரெயின் செட்டப், இதுக்கு படத்தோட ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டே கொடுக்கணும். அண்ட் அந்த டைம்ல யூஸ் பண்ண சில கோலி சோடாக்கள், கடைகள்ல விற்பனை ஆகிற பொருட்கள் எல்லாமே 1960s ஒரு கட்டத்துக்கிட்ட லைட்டா ஞாபகப்படுத்தும். ரெண்டாவது, இந்த படத்தோட டைலாக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்ஸ்னு சொல்றதை விட பொலிட்டிக்கல் சட்டையரை ஒரு அளவுக்கு டீசெண்டா கன்வே பண்ணியிருக்கு. ரொம்ப செந்தமிழா போகாம பேச்சுவாக்குல பேசுற தமிழா, இது குறிப்பா 1960ஸ்ல எப்படி பேசியிருப்பாங்கன்னு டைலாக்ஸ் நல்லா